இன்றைக்கி 2 நாள் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். பாப்பாவுக்கு 3 தண்ணியும் ஊற்றியாச்சுங்க. முதல் நாள் பார்த்திங்கன்னா இந்த வேப்பம்பத்திரி, அந்த வேப்பம்பத்திரி உங்களுக்கு தெரியுங்களா? வேப்பம்பத்திரி வேப்ப விலையோட மஞ்சளும் கொட்டைமுத்தும் சேர்த்து அரைச்சி அதை தேய்ச்சி முதல் நாள் குளிக்க வச்சிட்டோங்க. 2வது நாள் தயிர் தேய்ச்சி குளிக்க வச்சோம். 3வது நாள் பார்த்திங்கன்னா எண்ணெய் தண்ணி, எண்ணெயும் அரைப்பும் தேய்ச்சி குளிக்க வச்சிட்டோங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா முதல் நாள் ஃபுல்லாக அது எல்லாத்தையும் அவள் யூஸ் பண்ண எல்லா துணியும் நல்லா துவைச்சி வெயிலில் காய வச்சாச்சுங்க. ஏன்னா வீடு வலிச்சு விட்டதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும்னு சொன்னதுனால எல்லாத்தையும் சுத்தமாக தொடச்சி விட்டு பெட்ஷீட்லாம் அலசி போட்டுட்டு மதியம் ஒரு மணி வாக்கில் குளிக்க வச்சிட்டாங்க. அந்த 3வது தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நெய் ஒன்று சொன்னாங்க, பன்னியோட அந்த நெய் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நெய்யை குழந்தைங்களுக்கு முழங்கால் பக்கம்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி விட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு இதுவும் அண்டாது, அப்படி அதை நீங்கள் வேணால் வெளியே எங்கேயும் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை வாங்கி அப்ளை பண்ணேங்க. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா, எங்கள் பாப்பனால வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியலைங்க. தண்ணி ஊற்றின அடுத்த நாளே எங்கேயாவது நான் போயே தீர்ந்துட்டாங்க. கரெக்டாக அந்த குட்டி பையன் ஹர்சனுக்கு பர்த்டேங்க. ஸோ அதுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக தான் இப்போ கிளம்பி போய்கிட்டு இருந்தோம். அது இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர்ஸில் தான் இருந்தது. ஈவினிங் 7 o'clock தான் கேக் வெட்டுறாங்கன்னு சொல்லவும் நாங்கள் வீட்டுக்கு 6 o'clockலாம் கிளம்பிட்டோங்க. எவ்வளோ ஜாலியாக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு பாருங்களேன். அந்த பலூனுக்குள்ள அவர் இருக்கிறதே தெரியலைங்க, அவ்வளோ குட்டியாக இருந்தார். பலூனை பார்த்தோன்னே அவ்வளோ ஹாப்பிங்க அவர். அவங்க அப்போ தான் உட்காந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. குழந்தைங்களுக்கு செம்ம என்டர்டெயின்மெண்ட்டுங்க. பலூன் நான் உதுறேன் நீ உதுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாப்பாவை வெளியே கூட்டிட்டு போய் கொஞ்சம் பயமாக தாங்க இருந்தது. இருந்தாலும் வெளியே வரும்போது என்ன பண்ணாங்க, கொஞ்சம் வேப்பிலை ஒரு கொத்தையும் ஒரு கையில் ஒரு இரும்பு ஆணியும் கையில் கொடுத்து கூட்டிகிட்டு வந்தேன். இருந்தாலும் எதுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. இங்கே கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 நாளாக பார்த்திங்கன்னா ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண மாதிரி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணாலுங்க அவ்வளோ. இங்கே சாப்பாட்டுக்கு இவங்க இங்கேயே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இங்கே பார்த்திங்க எங்கள் வீட்டு பெரிய மனுஷனை பார்த்திங்களா, வண்டி மேலே ஏறி ஜாலியாக படுத்துக்கிட்டு செல்லு பார்த்துட்ருக்கிறாரு. பெட்டு வேணுமா, தலகாணி வேணுமா, வேண்டாமா? இவங்க ஒரு பூனைக்குட்டி ஒன்று வளர்த்திட்டு இருக்கிறாங்க. அது எங்கேயே ஜாலியாக உட்காந்துட்ருக்குன்னு பாருங்களேன். இதுதாங்க தம்பியோட வீடு. தனி வீடு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளியே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு செடி வைக்கிறதுக்கு பிளேஸ் எல்லாம் இருந்தது. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் 1 by 1 சொல்லிட்டு தாங்க. 7 மணிக்குன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட கேக் வெட்டும்போது 8 மணி ஆகிடுச்சு அவங்களுக்கும். ஏன்னா இதெல்லாம் ஒட்டி முடிக்கவே ஆயிடுச்சு. நைட்டு இங்கேயே டின்னர் ரெடி பண்ணியிருந்ததுனால அதுக்கான ப்ராசஸ் வெளியே போயிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க ரிலேட்டிவ்ஸ் மட்டும் ஒரு 50 பேர் பக்கம் கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க மட்டும்தான். அப்புறம் பக்கத்தில் இருந்த நெய்பர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. கேக்கு சூப்பராக இருந்ததுங்க. இதில் அவனுக்கு பிடிச்ச ஒரு கார்ட்டூன் கேரக்டர் வச்சுருந்தாங்க. ஐயாவுக்கு கேக்கை கட் பண்ணி கேக்கை வாயில் ஊட்டவும் பார்த்திங்கன்னா அப்படி க்ரீமாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார். அவங்க நைட்டுக்கு பார்த்திங்கன்னா காளான் பிரியாணி, இட்லி, சட்னி, உருளைக்கிழங்கு குருமா வச்சுருந்தாங்க. ப்ளஸ் கார சட்னிங்க. அவ்வளோதாங்க.